கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறதுல பாகம் 2 பார்க்க போறோம். சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது பாகம் 2, ராப்சர் என்று சொல்லப்படுறது. நான் முந்தின செய்தியில சொன்ன ஒரு வசனத்தின்படி 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற போது, சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதையும் குறித்து, இது இயேசுடைய வருகை மத்தியாகத்தில் இருக்கும். இயேசு உலகத்துக்கு வரமாட்டார், நாம் அவரிடத்துல சேர்க்கப்படுவோம். முந்தின செய்தியில நான் அதை கொஞ்சம் விவரமா உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நாம் அவரிடத்துல ஒரு இரும்பு துகள்கள் ஒரு காந்தத்துல சேர்க்கப்படுகிறது போல ஆவி ஆத்மா சரீரத்திலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக முழு உலகத்திலேயும் உள்ள ஜனங்கள் புதிய ஏற்பட்ட சபை காலம் ஆரம்பித்ததிலிருந்து அன்றைய தினம் வரையிலேயும் உள்ள எல்லா பரிசுத்தவான்களும் சேர்க்கப்படுவார்கள் இயேசுவிடத்துல. இதுதான் இதுல உள்ள முதல் பகுதியை முந்தின செய்தியில கொஞ்சம் பேசினேன். இன்றைக்கு அந்த சேர்க்கப்படுகிறது எவ்விதமாக நடக்கும் என்று ஒரு காரியத்துல பார்க்க போறோம். ஒன்று, மின்னல். அப்போ மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல, மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கே மறைவது போல மனுஷகுமாருடைய வருகையும் இருக்கும். இதுதான் ரகசிய வருகை, ராப்சர் என்று சொல்கிறது. மின்னல் அப்படி மின்னிட்டு போயிட்டே இருக்கும், மின்னல். இதைத்தான் வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, இதோ திருடனை போல வருகிறேன். திருடனை போல, திருடனாக அல்ல, திருடனை போல. அப்படின்னாக்க திருடன் சொல்லிட்டு வர மாட்டேன், நினையாத நாளிகையிலே, அப்படி அர்த்தம். ஏதோ திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமா நடவாதபடி விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்கிறவன் பாக்கியவான் என்று வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல சொல்லி இருக்குது. இது தீர்க்கதரிசி ஆகிய சகரியா சொல்லும் போது, ஒரு நாள் உண்டு. சகரியா 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஒரு நாள் உண்டு, அது பகலும் அல்ல இரவும் அல்ல, பகலும் அல்ல இரவும் அல்ல, அது கர்த்தருக்கு தெரியும். இந்த பகுதி இப்படி இருக்கட்டும். இதுக்கு முன்னதாக இன்னும் சில வசனங்களை பார்ப்போம். இது இந்த ரகசிய வருகையும் சபை எடுத்துக்கொள்ளப்படுவதையும் குறித்து உன்னத பாட்டுல சாலமோன் சொல்லும் போது, உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, நினையாததற்கு முன்னே அப்படின்னா நினையாததற்கு முன்னே நான் அமரதா வென்றதம் போல, நினையாததற்கு முன்னே இந்த விஷயம் நடக்கும் என்று சொல்லி இருக்கிறது. அடுத்து, இந்த இயேசுவுக்கு இந்த பகலும் அல்ல இரவும் அல்லன்னு சொன்னோம் இல்ல, அது எப்படிப்பட்ட நேரம் அப்படின்னா, பகல் வரப்போகுது, இரவு முடிய போகுது, அப்படிப்பட்ட ஒரு நேரம். அதுதான் பகலும் அல்ல இரவும் அல்ல. சகரியா 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி, ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரியும், அது பகலும் அல்ல இரவும் அல்ல. அப்படின்னாக்க இரவு முடிஞ்சு போய் பகல் வர்ற நேரத்துல, அப்படின்னா சுமார் ஒரு 5:30 மணி நேரம், விடிய காலத்துல 5:30 மணிக்கு போல என்று இந்த வசனத்துல நாம் நினைவு கூற முடியும். இதைத்தான் அருணோதயம் என்று சொல்லுகிறது. முன்னார் காலத்துல நாங்க தாத்தா பாட்டி எல்லாம் இருக்கும்போது நான் எங்கெல்லாம் இன்றைக்கு வரையிலேயும் அதிகாலையிலே அருணோதயம் எழுந்திடுவோம், பரன் இயேசுவை துதிப்போம் என்று பாட்டு பாடுவோம். அருணோதயம்னா விடிய காலம் அர்த்தம். விடிய காலையில எழுப்பி கர்த்தரை துதிப்போம் என்று. இயேசுவுக்கு அருணோதயம் என்ற ஒரு பெயர் இருக்குது. எப்படின்னா, ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, அருணோதயம் போல உதித்து வருகிற இவர் யார் என்று சொல்லியிருக்குது. ஓசியா 6:3. உன்னத பாட்டுல சபைக்கு அருணோதயம் என்ற பெயர் இருக்குது. உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரத்துல அருணோதயம் போல் வருகிற இவள் யார். அப்ப சபைக்கும் அருணோதயம் என்ற பெயர் இருக்குது, இயேசுவுக்கும் அருணோதயம் என்ற பெயர் இருக்குது. நான் சில காரியங்கள் அங்கங்கே சிதறி இருந்தாலும், நான் இந்த செய்தியுடைய முதலாவது கண்டென்ட்ல சொன்னேன், ஃபர்ஸ்ட் மெசேஜ்ல, வெளிப்படுத்தல் ஒழுங்கா ஒரே சீராக எழுதப்பட்டது கிடையாது, ஒரு கருத்து கோர்வையில் எழுதப்பட்டதும் கிடையாது. ஸ்கேட்டடா கருத்துக்கள் ஆங்காங்கே சிதறி இருக்கும். இப்ப பாருங்க, இயேசுவுக்கு அருணோதயம் என்ற பெயர் ஓசியா சொல்லுகிறார். மணவாட்டிக்கு அருணோதயம் என்ற பெயர் சாலமோன் சொல்லுகிறார். அருணோதயம் போல் உதித்து வருகிற இவள் யார் என்று மணவாட்டியை பார்த்து சாலமோன் சொல்கிறார்.
அருணோதயம் போல வருகிறார் என்று தீர்க்கதரிசி இயேசுவை பெற்று சொல்கிறார். இதே வார்த்தை இயேசுவுக்கும் சபைக்கும் இன்னொரு பெயர் உண்டு, லீலி புஷ்பா. எங்க அப்பா எனக்கு ஏதோ தீர்க்க தரிசனத்துல இந்த பெயரை வச்சிருக்காங்க, லீலி புஷ்பா. இயேசுவுக்கு லீலி புஷ்பம் என்ற பெயர் உண்டு, சபைக்கு லீலி புஷ்பம் என்ற பெயர் உண்டு. உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பவுமாயிருக்கிறேன். இது இயேசு தாமே சொல்லுகிறார். நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பவுமாயிருக்கிறேன். அடுத்த வசனம், முட்களுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறார். அநேக பெரியவங்க கூட, இந்த டாப்ல உள்ளவங்க கூட இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியாம நான் பள்ளத்தாக்கு லீலி புஷ்பம்னு பாடுவாங்க. அது எனக்கு அதை ஒத்துக்க முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு பள்ளத்தாக்குகளில் லீலி, விசுவாசிகளாகிய நானும் நீங்களும் கர்த்தருடைய சபை, கர்த்தர் எதிர்பார்க்கிற மனவாட்டி முட்களுக்குள்ளே லீலி புஷ்பம், முட்களுக்குள்ளே லீலி புஷ்பம். நான் கோயம்புத்தூர்ல கல்லூரி மேற்படிப்பு படித்து கொண்டிருக்கும் போது நாங்க அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி பக்கத்துல இருந்தோம். அங்க ஒவ்வொரு நாளும் காலையில 5 மணிக்கு ஒருத்தர் வருவார். அவர் ஒரு புறஜாதி மார்க்கத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு தெய்வனுடைய மனுஷன். அப்ப எனக்கு அதை பற்றி அதிகமா தெரியாது. காலையில 5 மணிக்கு தெருவெல்லாம் நடந்து சத்தம் மட்டும் சொல்லுவார். மக்கப்போன் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. வாயினால, எலும்பு எலும்பு, தூங்காதே விசுவாசியே, எலும்பு, சோம்பண்ணு, கர்த்தர் வருகிறார், கர்த்தர் வருவாருன்னு சொல்லிட்டே போவார். அந்த வட்டாரத்துல பல பூர்ண சுவிசேஷ பெந்தைக்கோஸ்து சபையை சேர்ந்த சில விசுவாசிகள் இருந்தாங்க. அதுல எங்க அக்கா குடும்பமும் ஒண்ணு. நான் அங்க நின்று படிச்சுட்டு இருந்தேன். அப்போது யாராவது ஒரு விசுவாசி வீட்டுல வந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு உட்காந்து ஜோமன்ட்டு போவார். அதோட வழக்கம். அவருக்கு பேர் தெரியாது. பிள்ளைகள் எல்லாரும் அவரை பரதேசி தாத்தான்னு சொல்லுவாங்க. அவர் தன்னுடைய பேரை பரதேசின்னு சொல்லி இருந்தார். பரதேசி தாத்தா, பரதேசி தாத்தா வராரு அப்படி பிள்ளைய சொல்லுவாங்க. ஒரு முறை அவர் எங்க அக்கா வீட்டுக்கு வந்தார். வந்து பேசிட்டு, அப்ப கல்லூரி மாணவி, பேசிட்டு இருக்கும் போது என்னை கூப்பிட்டு உன்னுடைய பேர் என்னன்னு கேட்டார். நான் லீலி புஷ்பம் சொன்னேன். ஐயோ ஐயோ, கிட்ட வராது, எரியுது அப்படின்னு சொன்னார். அப்ப லீலி புஷ்பம் என்ற பெயருக்கு அவ்வளவு மதிப்பு இருக்குது. இப்ப என்ன சொல்ல விரும்புறேன்னா, இயேசுவுக்கு பள்ளத்தாக்குகளில் லீலி புஷ்பம் என்ற பெயர், விசுவாசி ஊழியருக்கு முட்களுக்குள்ளே லீலி புஷ்பம் என்ற பெயர். அதுபோல இயேசுவுக்கும் அருணோதயம் என்ற பெயர் உண்டு, சபைக்கும் விசுவாசிக்கும் அருணோதயம் என்ற பெயர் உண்டு. இப்போது இந்த சகரியாவில் பார்த்தோமே, பகலும் அல்ல இரவும் அல்ல, கர்த்தருக்கு ஒரு நாள் உண்டு. இது ஒரு 60 வருஷத்துக்கு முன்னதாக ஒரு ஞானி என்ன சொன்னாருன்னா, இயேசு வெளிப்படுகிற நேரம் இந்த நேரமா தான் இருக்கும், அருணோதயம் போல, அருணோதயம் போல. அப்படி என்றால் சுமார் நமக்கு இது வேதத்துல இல்ல. பொதுவாக என்னுடைய கருத்தின்படி வசனத்தினாலதான் வியாக்கியானம் பண்ண வேணும். வசனத்தை உலக காரியத்துல வியாக்கியானம் பண்ண முடியாது. எந்த வசனத்தின்படி அருணோதயம் போல வருகிறார் அப்படின்னு சொல்லும் போது, இந்த இயேசுடைய அப்பியரன்ஸ், இந்த ரகசிய வருகையானது சுமார் 5:30 மணி நேரத்துல விடிய காலத்துல இருக்கும். அது எப்படி இருக்கும்னு சொன்னா, எருசலேமிலே, பூமியின் மத்திய பாகமா எருசலேமிலே இயேசு வாழ்ந்த அந்த தேசத்துல விடிய காலம் 5:30 மணிக்கு போல நேரத்துல இயேசு வெளிப்படுவார் என்று சுமார் 60 வருஷத்துக்கு முன்னதாக ஒரு ஞானி பேசினார். நான் சின்ன பிள்ளை. அப்போது அந்த நேரம் இந்திய கணக்கின்படி காலை 9:30 மணி என்று சொல்கிறார். ஆனா வேதத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, அப்போது மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்துல 3 விஷயங்கள் இதுக்கு ஓமானமாக அடையாளமாக சொல்லப்படுது. என்னென்ன? அப்பொழுது 2 பேர் ஒரு படுக்கையில் இருப்பார்கள், ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார், மற்றவர் கைவிடப்படுவார். 2 ஸ்திரீகள் இயந்திரம் அரைத்துக் கொண்டிருப்பார்கள், ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார், ஒருத்தர் கைவிடப்படுவார். 2 பேர் வயலிலே வேலை செய்வார்கள், ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார். இது எல்லாம் ஒரே இன்சிடென்ட், ஒரே சம்பவம். ஆனா காலங்கள் நேரங்கள் மாறுறதில்ல. இப்ப நான் சொன்ன இல்ல, அந்த சுமார் 5:30 மணி நேரம் எருசலேமிலே 5:30 மணியா இருந்தா இந்தியாவிலே ஒரு 9:30-10 மணி என்று கணக்கு போடுகிறார்கள். அப்படியானால் இந்தியாவில அந்த டைம்ல ஒரு வேலை நம்ம வேலை செய்வாங்களோ என்ன தெரியல. வயலில் 2 பேர் வயல்ல வேலை செய்வாங்க. ஆனா சில தேசங்களில அந்த நேரம் சாயங்காலமா இருக்கும். அதுதான் 2 பேர் இயந்திரம் அரைத்து கொண்டிருப்பார்கள். ஸ்திரீகள் மாவரைக்கிறது 2 பேர் அரைச்சிட்டு இருப்பாங்க. அதுல ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்படுவார், ஒருத்தர் கைவிடப்படுவார். இன்னும் சில தேசங்களில் அந்த நேரம் இரவா இருக்கும்.
அதுதான் ஒரே படுக்கையில் 2 பேர் படுத்திருப்பாங்க. அதுல ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார், இன்னொருவர் கைவிடப்படுவார். இதனால எல்லா இடத்துலயும் 50% சொல்ல முடியாது. ஒருவேளை இவங்க 2 பேரும் படுக்கையில் இருக்கிறவங்க சகோதரர்களா இருக்கலாம், சகோதரிமாரா இருக்கலாம், கணவன்மானா மனைவியா இருக்கலாம். 2 பேரும் கர்த்தர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் உள்ளவங்களா இருந்தால் 2 பேரும் கர்த்தர் அழைச்சிட்டு போவான். அதே போல வயல்ல வேலை செய்யறவங்கல்ல ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்படுவார், ஒருத்தர் கைவிடப்படுவார்னு சொல்ல அர்த்தம் என்னன்னா, தகுதியானவங்க போவாங்க, மற்றவங்க கைவிடப்படுவாங்கன்னு அர்த்தம். இவ்விதமாக ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் உலகத்துல ஏற்படும். அதுதான் சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இப்போது கூட சில இடங்களில பார்க்கிறோம், பிளெயின்ல கிறிஸ்தவ தேசங்களில விசுவாசிகள் இருக்கிற இடத்துல 2 பேரை பிளெயின் ஓட்ட வைக்கிறாங்க. ஒருவேளை ராப்சர்ல ஒருத்தர் போயிட்டா மற்றவங்க பிளெயினை ஓட்டிட்டு போங்க. அப்படியெல்லாம் அது இமேஜினேஷன் எனக்கு தெரியாது, நான் பார்த்தது கிடையாது, ஆனா சொல்லி கேட்டிருக்கிறேன். எப்படியும் இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது ஒரு பெரிய மாற்றம் தேசத்துல உலகத்துல ஏற்படும். அந்த மாற்றம் என்னன்னா, இப்ப ஒரு நபர் உயிரோட எழுப்ப வேண்டுமானால் என்னைக்கோ ஒரு காலத்துல ஒரு நபருடைய சரீரம் அந்த இடத்துல இருந்தா, இந்நாட்களில அந்த இடத்துல ஒரு பாலமோ ஒரு டேமோ ஒரு ரோடோ ஒரு கட்டடமா இருக்கும்னா அந்த பர்டிகுலர் நபர் எழும்படியாக அந்த இடம் உடைக்கப்பட வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்விதமாக பெரிய ஒரு மாற்றம் தேசத்திலே காணப்படும். ஒரு இமைப்பொழுதிலே எண்ணிறந்த மக்கள் முழு உலகத்திலேயும், தமிழ்நாட்டுல மட்டுமில்ல, இந்தியாவுல மட்டுமில்ல, ஆசியாவுல மட்டுமில்ல, முழு உலகத்தில் உள்ள கிறிஸ்தவ ஜனங்கள் பேதுரு, யாக்கோபு, யோவான் காலம் முதல் அந்த பர்டிகுலர் நேரம் வரையிலேயும் உள்ள பரிசுத்தவான்கள் திடீரென்று காணப்படாமற் போவார்கள். ஆவியின் சரீரத்துல ஆபசத்துல இருக்கிறவர்கள் ஆவியாக மாறி டிசப்பியர்டு அப்படின்னு சொன்னா அந்த சரீரமா காணப்படாது. அவங்க போயிட்டு சரீரங்களை விழவும் அர்த்தம் கிடையாது. காணப்பட மறுரூபமாக்கப்படுவார்கள். குறிப்பாக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததை பற்றி பார்க்கிறோம்ல, அதிகாலை நேரத்திலே இருட்டோடே மரியாள் வந்தான். அதிகாலையில இருட்டோடு மரியாளும் சில ஸ்திரிகளும் இயேசுடைய கல்லறைக்கு வந்தாங்க. இயேசு உயிர் தெழுந்துட்டாரு. இப்போ அந்த அருணோதயம் சொல்றது அந்த அதிகாலை இருட்டோடுன்னு சொல்லு, இயேசு உயிர் தெழுந்த நேரம் எல்லாம் ஒன்றாக்க பார்க்கும்போது ஒருவேளை இயேசு அப்பியர் ஆகிற நேரம் அதுவாக இருந்தாலும் இருக்கிறான். இதை நான் சத்தியமா சொல்லவில்லை, என்னுடைய கருத்தை சொல்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படியோ இயேசு அப்படி வருவார். இது எந்த நேரத்துல நடக்கும்னு சொன்னா, சோத்திரம் 9ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன படிச்சோம், 2ஆம் ஆபத்து கடந்து போயிட்டு இதோ 1ஆம் ஆபத்து கடந்து போயிட்டு இதோ 2ஆம் ஆபத்து வருகிறது. அந்த 1ஆம் ஆபத்து அந்த 9ஆம் அதிகாரத்தில் உள்ள நூதனமான வெட்டுக்கிளிகள். அடுத்து 2ஆம் ஆபத்து என்னன்னா, 2ஆம் ஆபத்து நடக்க போற நேரத்துல 6ஆம் தூதன் எக்காலம் ஊதுகிறான். 6ஆம் தூதன் எக்காலம் ஊதும்போது இதோ 2ஆம் ஆபத்து கடந்து வருகிறது சொல்லிட்டு முதல்ல அந்த வசனங்கள் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஐப்ராத் நதி அண்டையிலே மனுஷரில் 1/3 பங்கை கொல்லும்படியாக ஒரு நாளுக்கும் ஒரு மாதத்துக்கும் ஒரு வருஷத்துக்கும் 1 மணிக்கு நேரத்துக்குமாக ஆயத்தமாக்கப்பட்டிருந்த 4 தூதர்களையும் அவிழ்த்து விடு என்று சொல்ல கேட்டேன். அந்த ஒரு நாள், ஒரு மாசம், ஒரு வருஷம், 1 மணிக்கு நேரம் என்பது இந்த 6ஆம் முத்திரை உடைக்கப்படுகிறதுல இருந்து, அல்லது இந்த 1ஆம் ஆபத்து கடந்து 2ஆம் ஆபத்து கடந்து போறதுல இருந்து சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்குமான ஆயத்தமான நாட்கள். பொதுவா ஒரு காரியத்தை திடீர்னு செய்ய மாட்டாங்க. கர்த்தர் ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரத்தையும் ஒரு காலத்தையும் ஒரு இடத்தையும் ஒரு சூழ்நிலையும் அதுக்கு குறிப்பிட்ட நபர்களை ஏற்படுத்தி ஆல்ரெடி வச்சுட்டார். இனிமே கர்த்தர் ஒன்னும் செய்ய தேவை கிடையாது. அதுதான் அதை எவ்வளவு அக்யூரேட்டா அந்த 1 மணிக்கு நேரம் கூட கர்த்தர் கணக்குல சொல்லுவாரு. இந்த நேரத்துல 6ஆம் தூதன் எக்காலம் ஊதுகிறான். 6ஆம் தூதன் எக்காலம் ஊதும் போது இந்த காரியங்கள் எல்லாம் நடந்துட்டே இருக்குது. இந்த நேரத்துல தான் கோப கலசங்கள், 5ஆம் கோப கலசங்கள் ஊற்றப்பட்டு இது 5ஆம் கோப கலசத்தை தேவதூதன் மிருகத்துடைய சிங்காசனத்துல ஊற்றுகிறான். அப்பொழுது மிருகத்துடைய சிங்காசனம் ராஜ்யம் இருளடைகிறது. இப்ப பாருங்க, அதை விட்டுட்டு 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ள ஐப்ராத் நதியில ஊற்றுகிறான். அப்பொழுது கிழக்கிலிருந்து வருகிற ராஜாக்களுக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படியாக அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. ஒருத்தர் பேசுறாரு, ஐப்ராத் நதி ஏற்கனவே வற்றி போயிட்டு 6ஆம் தூதன் இன்றைக்கும் வந்து தன்னுடைய கலசத்தில் உள்ளது ஐப்ராத் நதியில ஊற்றி போட்டான் அப்படின்னு. இதெல்லாம் வேக் ஆன்சர்ஸ்.
வேதத்தை வேதத்தின்படியாக வியாக்கியானம் பண்ண வேண்டும். இத 10 பேர் கேட்டா கூட வேதத்தை வேதத்திலிருந்து அர்த்தம் கொள்ளும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப பாருங்க, இந்த இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுதலாகிய காரியத்துல 3 செய்திகள் பிணைஞ்சிருக்குது. நான் உங்களுக்கு வேதத்தை தான் விவரிச்சு சொல்றேனே வெளியே மற்ற காரியங்களை சொல்ல விரும்பல. இதுல பிணைந்திருக்கிற 3 விஷயங்கள் என்னன்னா, சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் ஒரு வாரத்தை வரும், அருமதகோன் யுத்தத்துக்கான ஆயத்தம் இன்னொரு இடத்துல இருந்து வந்து ஜாயின் பண்ணுது, 3வது அந்தி கிறிஸ்து இன்னொரு இடத்துல இருந்து வந்து ஜாயின் பண்றான். இது 3 காரியங்கள் பிணைஞ்சுதான் இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற காரியங்கள் நடக்கும். இப்போது நம்ம சபை வரும்போது என்ன நடக்கும் என்பதை பார்க்கிறோம். இப்போ 9ஆம் அதிகாரத்துல அந்த நூதனமான வெட்டுகள் விழுந்தது பார்த்தோம். 10ஆம் அதிகாரத்துல தூத வரார், அதை ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போது அந்த 6ஆம் தூதன் எக்காலம் ஓதும் போதுதான் 2 சாட்சிகள் வராங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் 11ஆம் அதிகாரம் 2 சாட்சிகள். அதை நாம 2 சாட்சிகள் என்ற ஒரு தலைப்புல பார்த்தோம். இந்த 2 சாட்சிகளும் வந்து 1260 நாள் ஊழியம் செய்து பூமியின் மத்திய பாகமாகிய எருசலேமின் மகா வீதியிலே அவர்கள் அண்டு கிறிஸ்துடைய ஆட்களாலே வெட்டப்பட்டு 3.5 நாட்கள் அவருடைய சரீரம் அடக்க பண்ண ஆள் இல்லாமல் கிடந்து 3.5 நாளுக்கு மேல வானத்திலே இந்த ஜீவ வார்த்தை அவர்களுக்குள்ள வந்து ஜீவன் அவருக்குள்ள வந்து அவங்க எழும்பி காலூண்டி நின்று இதே பூலோக கோத்திரத்தார் யாவரும் பார்த்து இங்க ஏறி வாருங்கள் சத்தம் கேட்கும். அப்ப இவங்க 2 பேர் அப்படியே ஏறி மேல போவாங்க. உயிர்த்தெழுதல் என்ற ஒரு செய்தி படிக்கும்போது இதை விவரமா படிப்போம். அப்படி போகும்போது ஒரு விஷயம் நடுவே உலகத்துல நடக்கும். எப்போ? 6ஆம் தூதன் எக்காலம் ஊறது நேரத்துல. நீங்க இந்த 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல என்ன ஆரம்பிக்கிறோம்னா, இனி காலம் செல்லாது, ஆனாலும் 7ஆம் தூதனுடைய எக்கால சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊத போகிற போதே தேவ ரகசியம் வெளிப்படும். அது எப்படி? தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளாகிய ஊழியர்களுக்கு சுவிசேஷமாய் சொன்னபடி தேவ ரகசியம் வெளிப்படும். அந்த தேவ ரகசியம் என்ன? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்துல பவுல் சொல்றாரு, இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைகிறதில்லை, ஆயிரம் கடைசி எக்காலம் துணிக்கும் போது மொத்தம் 7 எக்காலங்கள், 6 எக்காலம் ஊதியாச்சு, 7ஆம் எக்காலம் ஊத போற போது 2 சாட்சிகள் வர்றாங்க. அவங்க ஊழியத்தை முடிச்சு வெட்டப்பட்டு உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போறாங்க. அந்த நேரத்துல ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி உண்டாகும். அது வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து கீழே இப்ப நான் சொல்றேன். ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி உண்டாகும். பூமி அதிர்ச்சி உண்டாகும் போது ஜனங்களில் 7000 பேர் சாவாங்க. கர்த்தர் ஒவ்வொரு அழிவிலேயும் எப்படி நடக்கும், எத்தனை பேர் சாவாங்கன்னு முன்குறிச்சுதான் வச்சிருக்கிறார். 7000 பேர் சாவாங்க. எருசலேம் பட்டணத்தில் உள்ள அந்த நகரம் 10ல் 1 பங்கு இடிஞ்சு விழும். மகா பெரிய பூமி அதிர்ச்சி நடக்கும். ஜனங்களில் 7000 பேர் சாவாங்க. அந்த நேரத்துலதான் ஜனங்க பயந்து தேவனை நம்புவாங்க. நீங்க வெளிப்படுத்தல 6ஆம் 5ஆம் அதிகாரத்துல இருந்து பார்க்கும்போது ஒரு இடத்துல கூட ஜனங்க கர்த்தரை மகிமைப்படுத்த மாட்டாங்க. வாதைகள் வருது, முத்திரைகள் உடைக்கப்படுது, எக்காலங்கள் ஊதப்படுது, தண்ணி ரத்தமா மாறுது, எல்லாம் சாகுறாங்க, கப்பல்கள் வீணா போ எல்லாம். ஆனாலும் ஜனங்க தேவனை தூஷிப்பாங்க. தேவனை தூஷிப்பாங்களே ஒழிய மனம் திரும்ப மாட்டாங்க. இந்த 6ஆம் எக்காலம் ஊத போகிற நேரத்துல, 6ஆம் எக்காலம் ஊதி முடிகிற போற நேரத்துல 2 சாட்சிகள் எழும்பி உயிரோட பரலோகத்துக்கு போகும்போது பெரிய பூமி அதிர்ச்சி வந்து மகாநகரத்துல அதாவது எருசலேமில 10ல் 1 பங்கு இடிஞ்சு விழுந்து ஜனங்களில் 7000 பேர் சாகும் போது மீதியா இருக்கிற ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்தினாங்களாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனை மகிமைப்படுத்துறாங்க. இது முடிச்சுட்டு அடுத்த வசனம் ஆரம்பிக்குது, 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்போ 7ஆம் தூதன் எக்காலம் போது சபை எடுத்துக்கொள்ளப்படும். 6ஆம் தூதன் உக்காலம் உதறதுல இருந்து இந்த ப்ரிப்பரேஷன்ஸ் நடந்துகிட்டே இருக்குது. அதாவது 2ஆம் ஆபத்து இந்த 6ஆம் தூதன் எக்காலம் ஊதின பின்பு இந்த பட்டணம் இடிஞ்சு விழுகிறதும் 7000 பேர் சாகுறதும் பெரிய பூமி எதிர்ச்சியும் மின்னல்களும், இதுதான் 2ஆம் ஆபத்து.
அடுத்து உடனே வருது 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், இதோ 3ஆம் ஆபத்து வருகிறது. அந்த 3ஆம் ஆபத்துன்னு வேதத்துல இல்லை. அந்த 3ஆம் ஆபத்து என்ன தெரியுமா? சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது உலகத்திலே ஏற்படுகிற மாற்றங்கள், பூமி அதிர்ச்சிகள், கட்டளங்கள் பெருகிறது, கட்டளங்கள் உடைகிறது, பிளைன்கள் கீழே விழுகிறது, வாகனங்கள் தாறுமாறா ஓடுறது, ஜனங்கள் அழிகிறது. இதுதான் 3ஆம் ஆபத்து. ஆனா 3ஆம் ஆபத்து வேதத்திலே இல்லை. இப்ப ஒரு முக்கியமான காரியத்துக்கு நாம பாடுறோம். 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினா அப்பொழுது பூமி ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் நம்முடைய தேவனுக்கும் கர்த்தருக்கும் ராஜ்யங்கள் ஆயின என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்திலே கேட்கப்பட்டது. இப்போ ஒரு பெரிய ஒரு கேள்வியில நாம இருக்கிறோம். முந்தின செய்திய இந்த வசனத்தோட முடிச்ச நான், ஏன் எப்படி பூமியின் ராஜ்யங்கள் நம்முடைய தேவனுக்கும் இயேசுக்குரிய ராஜ்யங்களாக மாறும்? அதை நம்ம கொஞ்சம் இப்ப எலாபரேட் பண்ணி பார்ப்போம். அதாவது தேவன் உலகத்தை படைத்து அதை ஆட்சி செய்யும்படியாக மனுஷனை உண்டாக்கினார். மனுஷனை உண்டாக்கி இதை ஆண்டு கொள்ளுங்கள் சொன்னார். வானகத்துல உள்ளதையும் பூமியில உள்ளதையும் சமுத்திரத்துல உள்ளதையும் மிருகங்களையும் ஜீவராசி அனைத்தையும் ஆண்டு கொள்ளும்படியாக கர்த்தர் மனுஷனை சிருஷ்டித்தார். மேன் இஸ் த கிரவுன் ஆஃப் த கிரியேஷன். எல்லா சிருஷ்டிப்புக்கும் தலையாக மனுஷனை கர்த்தர் உண்டாக்கினார், ஆண்டு கொள்ளும்படியாக. இவர் அந்த ஆளுகையை பாம்புடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பாம்புடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பாவம் செய்தபடியினால இவன் ஆளுகை இழந்துட்டான். அந்த ஆளுகை உடனே பிசாசுட்ட போயிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு பிறகு தோட்டத்தை விட்டு விலைக்கு நீ இது பண்படுத்தவும் காரணம்னு சொன்னார். ஆளுன்னு சொல்லல, வார்த்தைகள் கவனமா படிக்கணும். முதலாவது இவனை உண்டாக்கும் போது ஆண்டு கொள்ளுங்கள் சொன்னாரு. அவன் ஆளுகை மிஸ் பண்ணிட்டான், ஆளுகை இழந்துட்டான். உடனே தோட்டத்தை விட்டு வெளியேற்றிட்டு இதை பண்படுத்திக்க காத்துக்கொள்ளுன்னு சொன்னான். இப்ப இந்த ஆளுகை இருந்துகிட்டே இருக்குது. பிசாசு கையில ஆளுகை வந்து போச்சு ஒரு பழத்துக்காக. நம்முடைய தாய் ஆதி தாய் ஒரு பழத்துக்காக தாயும் தகப்பனும் சேர்ந்து ஒரு ஆளுகையை சாத்தானுக்கு கொடுத்துட்டாங்க. சாத்தானுக்கு தெரியும் இது நான் ஏமாத்தி வாங்கினது, இதுக்கு சொந்தக்காரர், இந்த ஆளுகைக்கு சொந்தக்காரர் இயேசுன்னு தெரியும் அவனுக்கு. இயேசுக்கும் தெரியும் இந்த உலகத்தை ஆட்சி செய்ய வேண்டியவர் அவர். அவரும் அவரை போன்ற பரிசுத்தவான்கள் உலகத்தை ஆட்சி செய்வாங்க இயேசுக்கும் தெரியும். அப்ப பிசாசானவன் அப்படியே அந்த லைன் வந்துட்டே இருக்கு. நாம் சாத்தானுடைய ஆரம்பமும் முடிவும் ஒரு செய்தி பார்ப்போம். அதுல இதை பற்றி தெளிவா நம்ம பார்ப்போம். இப்போது என்னன்னா, அந்த சாத்தான் இந்த ஆட்சிக்கு சொந்தக்காரர் இயேசு தான். ஆட்சி சொந்தக்காரர் இயேசுன்னு சொல்லிதான் இந்த மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல இயேசு சோதிக்கப்படுவார்ல, அதுல 2வது சோதனை என்ன சொல்லுவாங்க, இந்த ஒரு பூமியின் மேல இயேசுவை எல்லா தேசங்களுக்கும் மேலாக கொண்டு நிறுத்தி ராஜ்யத்தின் எல்லா மகிமையும் அவருக்கு காண்பித்து ஒரு நிமிஷத்துல எல்லாம் என்னுடைய நல்லா பார்த்துக்கணும். எல்லா தேசங்களும் 5 கண்டங்களும் எல்லா தேசங்களும் எனக்கு உள்ளது எங்கிட்ட இருக்குது. நான் யாருக்கு இதை கொடுக்க இஷ்டமோ அவனுக்கு கொடுப்பேன். உமக்கு ஒரே ஒரு கண்டிஷன், ஒரே ஒரு முறை என்னை விழுந்து பணிந்து கொள்ளும், அப்போது இது எல்லாத்தையுமே உள்ள அதிகாரத்தை உனக்கு தருவேன்னு சொல்லி இயேசுவை தன்னுடைய அதிகாரத்துக்கு கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வர விரும்புறான். ஆனா இயேசு என்ன சொன்னார்? உன் தேவனாய கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாக என்று எழுதி இருக்கிறதே. அப்போது சோதனைக்காரன் அவனை விட்டு போயிட்டான். அப்ப இவன் எனக்கு என்னன்னா, இந்த ஆளுகை அவருக்கு உடையது, அவரை நம்ம ஏமாத்தி அவரை நமக்கு காலு கீழே கொண்டுச்சு இதை கொடுத்துருவோம். ஒரு பழத்துக்காக வாங்கினத ஒரு கும்பிட்டுக்காக வித்துருக்கோம் அப்படி அவன் நினைச்சான். ஆனா கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே போல இயேசுக்கும் தெரியும் இவர் தான் இதுக்கு ராஜா என்று. அப்படி ராஜா என்று இயேசுக்கு சொல்லும் போது நீங்க ஒரு அற்புதம் செய்த உடனே இயேசு தனியை கூட்டிட்டு போய் இவரை ராஜாவாக்க விரும்புவாங்க சீஷர்கள், மற்ற ஜனங்கள் எல்லாம். இவரு நமக்கு ராஜாவா தான், சாப்பாட்டு பிரச்சனை கிடையாது, கொஞ்சோண்டு அப்பத்தை எல்லாருக்கும் பங்கு வச்சு கொடுத்துருவார், நமக்கு எப்படியும் சாப்பாட்டு கஷ்டம் இல்லைன்னா ராஜாவாக்க விரும்பினாங்க. இயேசு அதை ஏற்றுக்கொள்ளாம மறைந்து போனார். இயேசுக்கு தெரியும் தான் தான் இந்த ரோகத்துல ராஜா ஆக வேண்டும் என்று. ஆனால் அதற்கான நேரத்துக்காக அவர் காத்திருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது பாருங்க, உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் நம்முடைய இரட்சகருமாகிய இயேசுக்கும் உண்டாயினது. அவர் ராஜரிகம் பண்ணுகிறார் என்றும் கம்பீர சத்தங்கள் வானத்திலே என்று கேட்டது. இப்ப என்ன, இதுலதான் ஒரு முக்கியமான காரியம் பாருங்க. அந்த ஒரு வசனத்துக்குள்ள எவ்வளவு சக்தி அடங்கி இருக்குது. இதை தியானிக்கும் போது எனக்கு ஒண்ணு ஞாபகம் வந்தது. இந்த ஔவையார், தமிழ் புலவர் ஔவையார் திருக்குறளை பற்றி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. இப்படியே கடுகை தொலைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குரல்
நீங்க அநேகம் படிச்சிருப்பீங்க. ஆனா எனக்கு இதை படிக்கும்போது என்ன தோணுதுன்னா, அணுவை தொலைத்து 7 கடலை புரட்டி குறுக தரித்த வேதம்னு சொல்லணும்னு எனக்கு தோணுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அவ்வளவு கருத்து இந்த சில வசனங்களில இதை வெளிப்படுத்தல உள்ள காரியங்களில இருக்குது. இப்ப நம்ம பார்ப்போம் கொஞ்சம் எலாபரேட். என்ன, ராஜ்யங்கள் கர்த்தருக்கும் தேவனுக்கும் ராஜ்யங்கள் ஆயின என்று கம்பீர சத்தங்கள் துணித்தது. அவங்க என்ன சொல்றாங்க? ராஜாக்கள் கோபித்தார்கள், அப்போது உம்முடைய கோபம் உண்டது அப்படின்னு சொன்னா, இதத்தான் 2ஆம் சங்கீதத்துல தாவீது பாடினார். என்ன பாடினாரு? கர்த்தருக்கு விரோதமாகவும் ஒரு அபிஷேகம் பண்ணவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழுப்பி ஏகமாய் ஆலோசனை பண்ணினார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். அப்போ எல்லாருக்கும் இயேசுவுக்கு இந்த ராஜ்யம் வருகிறத தடை பண்ணணும். இப்ப நமக்கு தெரியும் இப்ப பாருங்க, என்றைக்கு பிசாசு விழுந்தானோ அன்னையிலிருந்து அந்தகாரத்தின் ஆட்சி ஒண்ணு பக்கம் நடக்குது, ஒளியின் ஆட்சி ஒண்ணு இருக்குது. இந்த உலகத்தில் எல்லா நேரத்திலேயும் பகல் 12 மணியா இருந்தாலும் அந்தகாரத்தின் ஆட்சி இருக்கு. அந்தகாரம், பிசாசு அந்தகாரத்தின் அதிகார பிரபு, ஆகாயத்து அதிகார பிரபு, அந்தகாரத்தின் அதிகார பிரபு. சிலருக்கு தெரியுமான்னு தெரியல, சில இந்து துதிப்பாடுகள்லாம் அந்தகார பிரபுவேன்னு பாடுவாங்க. அந்தகார பிரபு அவங்களுக்கு தெரியும் அது அந்தகாரம். ஆனா நாம வெளிச்சத்தின் பிள்ளைகள். அப்ப எப்போதுமே தேவனுடைய ராஜ்யத்துக்கும் பிசாசன் ராஜ்யத்துக்கும் ஒரு போட்டி நடந்துகிட்டே இருக்கும். நம்முடைய வேலை என்ன? பிசாசன் அதிகாரத்திலிருந்து கர்த்தருக்குள் ராஜ்யத்துக்கு ஜனங்களை கொண்டு வர்றது. அவனுடைய வேலை என்ன? முக்கியமான ஊழியக்காரங்களையும் ஜனங்களையும் அவருக்குள்ளால இழுக்கிறது. இந்த போட்டி எப்போது நடந்து கொண்டிருக்கிறது. எப்போது 2 லீடர்ஸ் இருக்காங்களோ அதுல ஒருத்தர் ஜெயிக்க வேண்டுமானால் ஒரு யுத்தம் வர வேண்டும். தோத்திரம் யுத்தம் ஒரு ஆப்போசிட் பார்ட்டியில உள்ளவங்க தோத்தா அல்லது அந்த தலைவர் தோற்கடிக்கப்பட்டாதான் இவங்களுக்கு வெற்றி. அது நம்ம உலகம் அறிந்த உண்மை. எந்த ஒரு ஒரு கொள்கலா இருந்தாலும். அதனால்தான் சில 2 குரூப்புக்கு இடையில யுத்தம் நடக்கும்போது தலைவனை ஒழிச்சு வச்சுக்குவாங்க. தலைவனை யுத்தத்துக்கு வர விட மாட்டாங்க. இப்ப தாவீது ஒரு இடத்துல யுத்தத்துக்கு போகும்போது, அப்சலோமோட யுத்தத்துக்கு போகும்போது ஜனங்க சொல்லுவாங்க, நீர் யுத்தத்துக்கு வர வேண்டாம், நீர் எருசலேமிலே இரும், நாங்கள் 1000 பேர் செத்து போனாலும் பரவாயில்லை, நீரோ எங்களில் 10,000 பேருக்கு சமம்னு சொல்லுவாங்க. அப்ப ஒவ்வொரு காரியத்திலேயும் தலைவனை மறைச்சு சிப்பந்தி மற்ற ஆட்கள் யுத்தத்துக்கு போறதுக்கு காரணம் அந்த தலைவனை பாதுகாக்கப்பட வேண்டும். 1000 பேர் ஜனங்க செத்தாலும் பரவாயில்ல, தலகத்தை சாகக்கூடாது. இப்ப பாருங்க, இந்த நேரத்துல ராஜ்யங்கள் தேவனுடைய ராஜ்யங்களாக மாறும்படியாக தான் யுத்தம் ஏற்பட வேண்டும். அதுதான் அருமதகோன் யுத்தம். அல்லேலூயா. எத்தனை பேர் தான் புரிஞ்சுக்க முடியுமோ எனக்கு தெரியும். இதுதான் உண்மை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அதுதான் சாரால் நவராஜ் பாடுறாங்க, யுத்தம் தொடங்கும் முன் மத்திய வானில் சுத்தாரை அழைக்க கத்தரி வாரும், ஆவி மனை ஓட்டி வாரும் என்னே ஆண்டவரை சூவை அழைக்கிறோம். நான் சொன்ன பாத்தீங்களா, அந்த அருமதகன் யுத்தத்துக்கு ஆரம்பம், சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், அந்தி கிறிஸ்து. 3 பிணைஞ்சு இருக்கும். 3 தனித்தனியே பிடிக்க வேண்டுமானா ஒவ்வொரு பகுதியா படிச்சு சிக்கல் இல்லாம இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த நேரத்துல சபை வாரத்துக்கு போகுது. சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகுதான் அந்தி கிறிஸ்து வருவான். இதுல அந்தி கிறிஸ்துவ பற்றி அந்தி கிறிஸ்துன்னு தனி ஒரு பாடம் படிப்போம். ஆனா இப்போது சில காரியம் ஒரு சில வார்த்தைகளை மட்டும் படிக்கிறோம். இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுவதை பற்றி தெசலோனிக்கேயருக்கு பவுல் சொல்றாருல்ல, 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்துல அவர் சொல்லுவாரு, அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி ஏற்கனவே கிரியை செய்கிறது, ஆனாலும் இப்பொழுது அவன் வெளிப்படுகிறதை தடை செய்கிறது இன்னதென்று அறிய வேணும். தடை செய்கிறவன், அந்த வண்ண இரண்டு படிக்கணும். தடை செய்கிறவர் நடுவில் இருந்து நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். இது என்ன, இதுல புது வேத மொழிபெயர்ப்பில் என்ன போட்டிருக்காங்கன்னா, இப்போ அவன் ஏற்கனவே கிரியை செய்து கொண்டே இருக்கிறான், ஆனாலும் இப்பொழுது அவன் முழுவதுமாக வெளியரங்கப்படாம இருக்கிறதுக்கு, முழுவதுமாக தன் காரியத்தை வெளிப்படுத்தாம இருக்கிறது ஒன்று தடை பண்ணுகிறது. அதுதான் கர்த்தருடைய சபை. இந்த 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனத்துல 2 எழுதி இருக்குது. ஒன்று தடை செய்கிறது, ஒன்று தடை செய்கிறவர். இந்த தடை செய்கிறது கர்த்தருடைய சபை. கர்த்தருடைய சபை பூமியில் இருக்கும் அளவும் அந்த கிறிஸ்து தன் முழு பலத்தை ஆட்கொள்ள முடியாது. அந்த கிறிஸ்துடைய ஆவி ஏற்கனவே இருக்கிறது. நம்ம அந்த கிறிஸ்துவன் தனியே பாடம் படிக்கும் போது அவனுடைய ஆரம்பம் முதல்ல முடிவு வரையில நம்ம படிப்போம். அப்போ தடை செய்கிறது கர்த்தருடைய சபை.
இன்னைக்கு எல்லா இடத்திலையும் பாருங்க, கர்த்தருடைய சபை தேவனுடைய சித்தத்தின்படி, இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையின்படி வெளிச்சமாக ஒப்பாக ஆங்காங்க இருக்கிறதுனாலதான் இன்றைக்கு உலகம் இப்படி அது இருக்குது. என்றைக்கு சபை வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுதோ அன்றைக்கு வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள் எல்லாம் இந்த உலகத்துல வந்து அத்தனை ஜனங்களையும் பேய்களாக மாற்றி உலகம் சுடுகாடா மாறிடும். தோத்திரம். அதுக்கு தடை பண்ணுகிறது கர்த்தருடைய சபை. இந்த 2 வார்த்தையை ஞாபகத்தில் வச்சுடுங்க. தடை பண்ணுகிறது, தடை பண்ணுகிறவன். அப்ப தடை பண்ணுகிறது கர்த்தருடைய சபை, தடை பண்ணுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானுடைய வேலையே கர்த்தருக்கு மனவாட்டி ஆயத்தமாக்குறது தான். இதுக்கு ஆதாரமா தான் ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் குமாரன் ஆகிய ஈசாக்குக்கு பொண்ணு தேடி எலியேசர் போறது இருக்கும் நமக்கு. அத 24ஆம் அதிகாரம் இந்த சபைக்கும் மனவாட்டிக்கும் மணவாளனுக்கும் ஒரு 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 ஓமையான ஒரு அதிகாரம். எனவே இந்த வார்த்தைகளை நான் இப்போது முடிக்கிறேன். சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் 2வது பகுதி. இது அந்தி கிறிஸ்து வெளியரங்கமாக முழுதுமாக வராததுக்கு முன்னே அருமதகோன் யுத்தம் ஆயத்தமாக போற நேரத்துல 7ஆம் தூதன் எக்காலம் ஊதும் போது சபை வாகனத்துக்கு போகும். அல்லேலூயா. ஒரு நொடியிலே, ஒரு இமை பொழுது. இப்போது எங்களில் ஒரு சிலருக்கு ஒரு யோசனை, சபை எவ்வளவு காலம் மத்திய ஆகாரத்துல இருக்கும்? எவ்வளவு காலம் சபை மத்திய ஆகாரத்துல இருக்கும்? ஏசாயா 26ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள் என்ன எழுதியிருக்குன்னாக்க, பூமி மரித்தோரை புறப்பட பண்ணும், மரித்தோர் எழுந்திருப்பார்கள். 26ஆம் வசனம் நினைக்கிறேன். என் ஜனமே, நீ போய் உன் அறைகளுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒழித்து கொண்டிரு. இதுதான் கர்த்தருடைய சபை அந்த அந்திகிறிஸ்துவுடைய கொடுமையான ஆட்சிக்கு நீங்களாகிற கரம். என் ஜனமே, நீ போய் உன் அறைகளுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம். அந்த கொஞ்ச நேரம் எவ்வளவு? கொஞ்ச நேரம் 7 வருஷம் கிடையாது. காரணம் 7 வருஷத்துடைய ஆரம்பத்துல அந்தி கிறிஸ்து கொஞ்சம் இது ஆகி இருக்கும் போது சபை உலகத்துலதான் இருக்கும். அவன் மும்மரமாக வரும்போது அறுமதத்தை ஆரம்பிக்க போற நேரத்துல அவன் ரொம்ப வெளிப்படாகிறதுக்கு முன்னாடி சபையை கத்தட்டு எடுத்துட்டு போயிடுவான். எனவே இதுதான் சபை எடுத்துக்கொள்ளப்படுவதுடைய 2வது பகுதி. நம்ம ஒரு சபையில அடுத்த ஒரு செய்தியில அடுத்த ஒரு யுத்தம் படிப்போம், அடுத்த சாத்தானை பற்றி படிப்போம். இன்னும் ஒரு சில செய்திகளுக்கு பிறகு எப்படிப்பட்ட சபையை சேர்க்க இயேசு வருகிறார், இயேசு வரும்போது எடுத்துக்கொள்ளப்படுகிற சபை யாது என்ற ஒரு செய்தி படிப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தாமே உங்களுடைய உள்ளங்களை திறந்து இந்த வார்த்தைகளை புரிந்து கொள்ளவும், அதை ரசிக்கவும், அதை சரீரத்தில் அது ஆத்மாவிலே அனுபவமாக்கவும் கர்த்தருடைய வரைக்கும் ஆயத்தமாகவும் உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.